55 நாளுக்குள்ளே அடித்து முடிச்சிருக்கணும். நீ இப்போ போய் அடிச்சின்னா அடிக்கிறது வேஸ்ட். அது அதனால் வந்து இந்த உரக்கடைக்காரங்களாம் பார்த்துறீங்களா, எத்தனை நாள் கழிச்சு போனாலுமே பரவாயில்ல இப்போ போய் அடிங்க சரியாக போயிருமுன்னுவாங்க. அப்படி அந்த பொருளை விற்கிறதுக்காக ஒரு தவறான ஒரு எண்ணத்தை வந்து ஐயா வந்து சொல்லவே இல்லை. இது 3 வருஷத்தோட காய். நார்மலாக 5 வருஷம் 5 வருஷத்துக்கு மேலே தான் காய் இருக்கும்னாப்ல. ஐயாவே காலையில் சொன்ன 4 வருஷம் தான் வாய்ப்புனாப்ல. அவங்களாம் உரத்துக்கு செலவழிக்கிறத விட நான் அவங்களோட கொஞ்சம் கம்மியாக தான் அந்த மருந்துக்கெலாம் செலவழித்தேன். ஆனால் உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் 1 ரூபா போட்டோம்னா குறைஞ்சது 3 ரூபா இல்லை 5 ரூபா எடுக்கக்கூடிய நம்பிக்கை வந்துருச்சு. கொஞ்சம் எலுமிச்சை போட்டேன். அது இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ஆகுது. லாஸ்ட் இயர்லேருந்து தான் அங்கேருந்து பொருள் வாங்க ஆரம்பிச்சிருக்கேன். லாஸ்ட் டைம் புண்ணாக்கு கொடுத்தாங்க ஒரு 10 மூடை. அப்புறம் ஆயில் ஒரு 2 டைம் தான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய எலுமிச்சை வந்து 3 வருஷம் ஆகுது கரெக்டாக. அந்த 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஐயாட்ட காலையில் சொன்னேன், காய் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையாடா அப்படின்னாப்புல. அந்த காயை கொண்டு வந்திருக்கேன். இது 3 வருஷத்தோட காய். நார்மலாக 5 வருஷம் 5 வருஷத்துக்கு மேலே தான் காய் இருக்கும்னாப்ல. ஐயாவே காலையில் சொன்ன 4 வருஷம் தான் வாய்ப்புனாப்ல. ஆக்சுவலி நிறைய காலையில் தான் தோப்பில் போய் எடுத்துகிட்டு வந்தேன் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. லைட்டாக சின்ன ஒரு டேமேஜஸ் இருக்குது. அது வெயில் டைம்னால இருக்கும்னு சொல்லியிருக்காப்புல. நிறையா காய் எடுத்துருக்கலாம். சரி சாம்பிளுக்காக தான் கொண்டு வந்தேன். ஒரு 10-20 காய்க்கு மேலே காய் வரத்த ஆரம்பிச்சிருச்சு. பட் ஆனால் எப்படின்னு சரி கொண்டு போய் காமிச்சு இதுக்கு வேறு சொல்யூஷன் என்ன, இன்னும் பெட்டராக அதை ரெடி பண்ணணும். நிறைய யூடியூப் அவரோட வீடியோஸ்லாம் நிறைய பார்ப்பேன். அதாவது சின்னதாக பண்ணாலும் நிறையா அதிக 10 ஏக்கர் 20 ஏக்கர் பண்ண வேண்டாம், குறைவாக பண்ணாலும் அதை நல்லா தெளிவாக பண்ணுங்க அப்படின்னு அவரோட மோட்டிவ் எடுத்துக்கிட்டு இப்போ அடுத்து வந்து முருங்கை கொஞ்சம் பண்ணலாம். அடுத்து எலும்பு சின்னம் கொஞ்சம் 2 ஏக்கர் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அனைத்து விவசாயத்தையும் பண்ணி பெட்டராக பெனிஃபிட் அடைன்னு நான் வேண்டிக்கிறேன். எப்பயுமே இந்த கையில் 5 விரலுமே நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டு என்னால் முடிஞ்சதை என் ஊரில் சொல்லிகிட்டே இருப்பேன். அப்படி ஆர்வத்தில் ஈடுபட்டது தான் இயற்கை விவசாயம். அதில் மூத்தவங்க சொன்ன மாதிரி கண்ணுக்கு முன்னாடி ஒரு அறுவடையை நம்ம பெருசாக பண்ணதில்லை. நான் நெல் இந்த விட்ட ஒரு 1 ஏக்கர் 20 சென்ட் இருக்கும். மீதி இருக்கிறதெல்லாம் பக்கத்தில் தள்ளிட்டாங்க. அவ்வளோதான் இடம் இருந்துச்சு. சரி போட்டு பார்ப்போன்னு பார்த்தா 64 நெல். இதை அதிகமாக எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா ரேஷன் கடைக்கு கொடுக்குறதுக்காக டிஎன்சிக்கு தான் யூஸ் பண்ணுவோம்னாங்க. நம்ம அந்த நெல்லை போட்டு பார்ப்போம், ஏன்னா வீட்டில் வாங்கிட்டு வந்துட்டாங்க அந்த விதை நெல் தான் சொல்லி. சரி போட்டு பார்க்குறப்ப எனக்கு பரம்படிச்சதே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேடு. நான் ஃபுல்லாக கரும்பு போட்டு வச்சுருந்தேன் 5 வருஷத்தில். ஃபுல்லாக பில்லாத இருந்துச்சு, ஒழுங்காக பரம்பே அடிக்கலை. இதில் போட்டதே பெருசாக வராதுன்னு சொல்லி தான் எல்லாருமே விட்டுட்டாங்க. ஆனால் ஒரு 30 சென்ட் மட்டும் நான் ஒருத்தனா போய் களை எடுப்பேன். என்ன பண்ணேன், அந்த 1 ஏக்கர் 20 சென்ட் ஐயா 3 தடவை அடிங்கப்பா. அதே போல் குருத்து பூச்சிக்கு ஒரு மருந்து சொன்னார். நான் ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணேன், 2 மருந்து அடிக்கிறப்ப என் பக்கத்து தோட்டத்துக்காரங்களாம் பார்த்து மிரண்டுட்டாங்க. ஏன்னா என்னோடது வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அந்த பரம்பு சரியாக அடிக்காதனால மேடு பள்ளமாக தான் இருந்துச்சு. சரியாக வந்து தண்ணி நிற்காத இடங்கள்லாம் வறண்டு போயிருந்துச்சு. அப்புறம் நான் போய் சும்மா காலில் மிதித்து விட்டு சும்மா தண்ணி அங்கன அந்த பொய்க்கரை போட்டு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணேன். இந்த 2வது அடித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெல் எல்லா நெல்லும் ஒரே மாதிரி பறிஞ்சிருச்சு. ஒரு 3 நாள் இருக்கும். பக்கத்து தோட்டத்துக்காரங்க பார்த்துட்டு தொடர்ந்து உரம் கொடுத்துட்ருப்பாரு, செயற்கை உரம் தான். அவர் பார்த்துட்டு மாப்பிள்ளை அன்னைக்கு தான் கூப்பிட்டு கேட்டார், உண்மையிலேயே நீ அடிக்கிறது வந்து நல்லா இருக்கியா? ஏன்னா அவங்களா வந்து 60 வருஷமாக விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவங்க. நான் வந்து விவசாய குடும்பம் தான். நான் ஒரு 10 வருஷத்தில் ஒரு 5-6 வருஷமாக தான் நான் உள்ளே இறங்கி பார்க்குறேன். போனால் எங்கள் அம்மா போனால் கூட போய் களை வெட்டுவேன், உரம் வைப்பேன். எப்போயா ஒரு தடவை 10க்கு ஒரு நாள் போய் நின்று வந்துடுவேன். ஆனால் இப்போ தான் கண்ணு முன்னாடி நானே ஒரு நெல்லை உருவாக்கி ஒரு கண்ணுக்கு முன்னாடி ஒரு அறுவடை எடுத்து அடுத்த வட்டையெல்லாம் கண்டிப்பாக ஐயா சொன்ன மாதிரி 3வது வாங்கிட்டேன். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து எல்லாம் பறிஞ்சிருச்சா 2வது தடவை, 3வதுல அடிக்காத பூரா சண்டா போயிடும்னு சொல்லி நிப்பாட்டி வச்சுட்டாங்க. அதே போல் அந்த தண்டு துளைப்பான அடிச்சிருந்தீங்கன்னா இன்னொரு 20 மூட்டை எனக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். ஏன்னா எங்கள் அம்மாவை என்னை கூப்பிட்டு திட்டினாங்க, இல்லை எங்கே பாடுறா நீ அடிச்சதில் வந்து இது வந்துருக்கணும். ஐயாவை கூப்பிட்டு கேட்டேன், தம்பி 55 நாளுக்குள்ளே அடித்து முடிச்சிருக்கணும். நீ இப்போ போய் அடிச்சின்னா அடிக்கிறது வேஸ்ட். அது அதனால் வந்து இந்த உரக்கடைக்காரங்களாம் பார்த்துறீங்களா, எத்தனை நாள் கழிச்சு போனாலுமே பரவாயில்ல இப்போ போய் அடிங்க சரியாக போயிருமுன்னுவாங்க. அப்படி அந்த பொருளை விற்கிறதுக்காக ஒரு தவறான ஒரு எண்ணத்தை வந்து ஐயா வந்து சொல்லவே இல்லை. நான் போகிற போக்கில் என்ன பண்ணுவேன்னா, அந்த சின்ன பசங்க அடிக்கிற மாதிரி 2 கொய்யா செடி இருக்குங்க, அதுக்கு அடிச்சுட்டு போயிடுவேன். வாழைக்கண்டுக்கு அடிச்சுட்டு போயிடுவேன். எது இதுலாம் நான் இந்த இதை அடிச்சனோ எல்லாத்துலேயுமே அந்த நெல் கொடுத்தது தான்.
நல்லபடியாக ஈல்டு இருந்துச்சு. அந்த 3வது டைம் கொடுத்தது மட்டும் அப்படியே வச்சுருக்கேன். ஏன்னா அடுத்த தடவை போடுறப்ப இப்போ இந்த இதை பார்த்துட்டு பூ கொஞ்சம் போடலாம், அதே போல் வீட்டுக்கு தேவையான பயிர் வகைகள் கொஞ்சம் போடலாம். ஒரு 2 ஏக்கருக்குள்ளே எல்லாத்தையும் இப்போ தட்டாம்பேர் ஒரு 20 சென்ட் போடுவோம், பச்சைப்பயிர் ஒரு 20 சென்ட் போடுவோம், உளுந்து ஒரு 20 சென்ட் போடுவோம். ஏன்னா வீட்டுக்காவது மருந்தடிக்காததை பயன்படுத்திக்கிறலான்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இப்போ என்ன பார்த்துட்டு நிறையா பேர் எங்கள் ஏரியாவில் கேட்குறாங்க, அதே போல் இருக்கிறது பயன்படுத்த முடியுமாப்பா, எப்படிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்களாம் உரத்துக்கு செலவழிக்கிறத விட நான் அவங்களோட கொஞ்சம் கம்மியாக தான் அந்த மருந்துக்கெலாம் செலவழித்தேன். ஆனால் உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே எதுக்கோ நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம், ஒரு பொருளை தயாரித்தாங்கன்னா இல்லை ஒரு கடை போட்டு விற்றாங்கன்னா லாபத்தை தான் வைப்பாங்கண்டு. ஆனால் விவசாயம் மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த லாபமுமே இல்லாமல் கடைசி வரைக்குமே ஏதோ 100 ரூபாய்க்கு செலவழிப்போம், 110 ரூபா, 120 ரூபா, 150 ரூபா வந்துச்சுன்னா பெரிய லாபம். இதுதான் இருந்தோம். இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் 1 ரூபா போட்டோம்னா குறைஞ்சது 3 ரூபா இல்லை 5 ரூபாய் எடுக்கக்கூடிய நம்பிக்கை வந்துருச்சு. நான் ஐடியில் சம்பாதிக்கிறத விட இன்னும் ஒரு 5 ஏக்கர் சேர்த்து விவசாயம் பார்த்தோம்னா இந்த விவசாயத்தில் நம்மளால் சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு இப்போ தென்னை மரத்துக்கும் சேர்த்து வாங்க வந்திருக்கேன். அதே போல் என்னோட பயிர்கள், இந்த ஏலக்காய் செடி வைக்கிறது எல்லாத்துக்குமே கேட்டுட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன்.